உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸ் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா, எனக்கு கால் பண்ணி அவன் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸு அவங்க எல்லாமே வந்து லீக் ஆகிருக்கு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான். ஸோ அது எப்படி ஆகும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆயிருக்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாருமே இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், பேங்க் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், பர்சனல் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அது வந்து இன்டர்நெட்டில் எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அது ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம எப்படி பார்க்குறது, இந்த ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுனாக்கா அது நம்ம வந்து எப்படி தடுக்கிறது, ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஐ திங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுனாக்கா இந்த வீடியோவை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆல்சோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சேனல் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேள்விங்க. அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் பார்ட்டினால நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க. இல்லை எதனா ஒரு வீடியோவில் வந்து வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா சில பர்மிஷன்ஸ் அது வந்து கேட்கும். ஸோ அந்த பர்மிஷன்ஸ் நீங்கள் வந்து தெரியாமல் வந்து அலோவ் பண்ணிடுறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஆப்போட ஓனர் வந்து உங்கள் ஃபோனோட ஆக்சஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த ஆக்சஸ் நீங்கள் வந்து அலோவ் பண்ணால் தான் அவங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களே உங்கள் கையாலேயே வந்து ஆக்சஸ் அலோவ் கொடுத்துறீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அலோவ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்க ஆக்சஸ் எல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. எந்த ஒரு ஆப்பும் உங்கள் ஃபோனில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணவே கூடாது. இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க, அதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது, அதை நம்ம வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி நான் காட்டுவேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எங்கள் மொபைலோட ஸ்க்ரீனில் போயிடலாம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீனில் வந்துருக்கேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து செட்டிங்ஸ்குள்ளே பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னோட ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போடுறேன். செட்டிங்ஸ்குள்ளே வந்த உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காட்டுங்க. இப்போ நேராக நீங்கள் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே போயிடுங்க. கீழே போயிட்டீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி உங்களுக்கு காட்டுதான். உங்கள் ஃபோன்லேயே கண்டிப்பாக இருக்கும். இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி நம்ம வந்து ஆப்ஷனில் போயிடணும். போயிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கீழே வந்துடணும் கைஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன், இந்த ப்ரைவசி கண்ட்ரோல் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். ப்ரைவசி கண்ட்ரோல் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே இங்கே பர்மிஷன் மேனேஜர் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த பர்மிஷன் மேனேஜர் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிடணும். இப்போ இதில் என்ன காட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கு உங்கள் ஃபோனோட அக்சஸ் கொடுத்துருக்கீங்க சொல்லி இதில் ஃபுல் டீட்டெயிலாகவே காட்டும். இப்போ இந்த ஆப்லலாம் நம்ம வந்து ஃபோனோட அக்சஸ் கொடுத்துருக்கோம் சொல்லி இதில் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இது வரைக்கும் நம்ம வந்து யூடியூப் வரைக்கும் நம்ம வந்து அக்சஸ் கொடுத்துருக்கோம் சொல்லி இதில் காட்டுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நோட் அலோட் கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லா ஆப்லையுமே நான் வந்து அக்சஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே என்னோட யூஸ்ஃபுல் ஆப் தான். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் இதில் கிடையவே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். இதில் உடனே போய்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து இந்த அக்சஸ் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா டினை பண்ணிடுங்க. அளவு கொடுக்கவே கொடுக்காதீங்க. எந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தோணுதோ, எந்த ஆப் உங்களுக்கு வந்து ஜென்வனாக தோணுதோ அதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து அளவு கொடுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் இந்த ஆப்பில் நம்ம வந்து டினை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபிலிம் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து டோன்ட் அலோவ் கொடுத்தீங்கன்னாக்கா இது வந்து டோன்ட் அலோவ் ஆகிடும். உங்கள் ஃபோனோட ஆக்சஸ் அவங்க வந்து எதுவுமே வந்து எடுத்துக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ சொன்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சேனலை நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.